இந்த 500 ரூபாய் நோட்டை நான் கசக்கினாலும் தரையில் போட்டு மிதிச்சாலும் இதோட மதிப்பு குறையுமா? குறையாது. ஏன்னா இதோட மதிப்பு என்னன்னு இதுக்கு தெரியும். ஆனால் மனிதர்களாகிய நமக்கு மற்றவங்க நம்மளை மதிக்கலைனாலோ பாராட்டலைனாலோ நம்ம மதிப்பு குறைஞ்சதா நாமளே நினச்சிக்கிறோம். உலகத்தில் இருக்கிற 99% மனிதர்கள் ஏங்குற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சாப்பாடு, தண்ணி, தூக்கத்தை தாண்டி அவங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் இருக்குது. அதை எப்படி நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து அவங்களோட ஃபேவரட் பர்சனாக மாறுறது? இதைத்தான் உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டேல் கார்னகி அவரோட ஹவ் டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் புத்தகத்தோட 2வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்காரு. அந்த அத்தியாயத்தோட பேர் தி பிக் சீக்ரெட் ஆஃப் டீலிங் வித் பீப்புள், மனிதர்களை கையாள்வதன் மிகப்பெரிய ரகசியம். இன்னைக்கு இந்த ரகசியத்தை உடைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனித இயல்பின் ஆழமான பசி. சரி, மனிதர்களை நம்ம பக்கம் ஈர்க்கிறதுக்கு முன்னாடி மனிதர்களோட சைக்காலஜியை நம்ம புரிஞ்சுக்கணும். நவீன உளவியலின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்ன சொல்கிறாருன்னா, மனிதர்கள் செய்கிற எல்லா செயல்களுக்கும் பின்னாடி 2 முக்கியமான தூண்டுதல்கள் இருக்குது. ஒன்று பாலியல் ஆசை, இன்னொன்று பெரிய ஆளாக வர வேண்டும் என்ற ஆசை. அதே மாதிரி அமெரிக்காவின் சிறந்த தத்துவ ஞானி ஜான் டிவி இதை இன்னும் கொஞ்சம் மாற்றி சொல்கிறாரு. மனித இயல்பிலேயே இருக்கிற மிக ஆழமான தூண்டுதல் என்னென்னா, தான் ஒரு முக்கியமான ஆள் என்று உணரப்பட வேண்டும் என்ற ஆசை. யோசிச்சு பாருங்க, நமக்கு பசிச்சா சாப்பாடு சாப்பிட்றோம், தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கிறோம். ஆனால் இந்த முக்கியமான ஆள்னு மற்றவங்க நம்மளை நினைக்கணுன்ற பசி இருக்குது பார்த்தீங்களா? அது சீக்கிரமே தீராது. அந்த பசியை யாராவது ஒருத்தர் உண்மையாகவே தீர்த்து வச்சா அவங்களுக்காக இந்த உலகம் என்ன வேணாலும் செய்யும். டேல் கார்னகி இந்த அத்தியாயத்தில் ஒரு அருமையான நிஜ வாழ்க்கை உதாரணத்தை சொல்கிறாரு. அமெரிக்காவின் வரலாற்றிலேயே முதலாக ஒரு வருஷத்துக்கு $1 மில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் பல கோடிகள் சம்பளம் வாங்கின நபர் சார்லஸ் ஸ்வாப். இவரை ஆண்ட்ரூ கார்னகி அவரோட இரும்பு நிறுவனத்துக்கு தலைவராக்கினார். எல்லாரும் சார்லஸ் ஸ்வாப் கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு இரும்பை பற்றி, ஸ்டீல் உற்பத்தியை பற்றி மற்ற இன்ஜினியர்களை விட அதிகமாக தெரியுமா? ஏன் உங்களுக்கு இவ்வளவு சம்பளம்? அதுக்கு சார்லஸ் ஸ்வாப் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், எனக்கு இரும்பை பற்றி பெரிய அறிவு கிடையாது, ஆனால் மனிதர்களிடம் இருக்கும் திறமையையும் ஆர்வத்தையும் தட்டி எழுப்ப எனக்கு தெரியும். அதுதான் என்னோட ரகசியம். அவர் அதை எப்படி செஞ்சார்? அவர் சொன்ன வார்த்தைகள் இதோ: என்னோட மேலதிகாரிகள் யாரையும் நான் குறை சொல்ல மாட்டேன். ஒருத்தர் தப்பு பண்ணால் அதை தனியாக கூப்பிட்டு சொல்லுவேன். ஆனால் அவங்க சின்னதாக ஒரு நல்லது பண்ணால் கூட எல்லாரோட முன்னாடியும் மனசார பாராட்டுவேன். நம்மள எத்தனை பேர் இதை செய்கிறோம்? தப்பு பண்ணால் கத்துறோம், நல்லது பண்ணால் கண்டுக்காமல் விட்டுறோம். இதுதான் நம்ம பண்ணுற தப்பு. புகழ்ச்சி வேறு, உண்மை பாராட்டு வேறு. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ப்ரோ, அப்போது எல்லாரையும் சும்மா புகழ்ந்துக்கிட்டே இருந்தால் அவங்க நமக்கு ஐஸ் வச்சிருவாங்கல்ல அப்படின்னு. இங்கே தான் டேல் கார்னகி ஒரு முக்கியமான எச்சரிக்கையை கொடுக்குறாரு. புகழ்ச்சி, ஃப்ளாட்ரி வேற, உண்மை பாராட்டு, அப்ரிஷியேஷன் வேற. ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு, உங்கள் ஆஃபீஸில் மேனேஜர் புது ஷர்ட் போட்டுட்டு வராரு. அது நல்லாவே இல்லைனாலும், சார் சூப்பராக இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்கிறது ஃப்ளட்ரி. ஆனால் அவரோட ஒரு ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருந்ததுன்னா, சார் நீங்கள் டேட்டாவை எக்ஸ்பிளைன் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது அப்ரிசியேஷன். மற்றவங்கள ஐஸ் வைக்காதீங்க, அவங்கக்கிட்ட இருக்கிற உண்மையான நல்ல விஷயத்தை கவனித்து பாராட்டுங்க. நம் அன்றாட வாழ்க்கையில் இதை எப்படி பயன்படுத்துவது? சரி, இந்த தத்துவத்தை நம்ம டெய்லி லைஃப்பில் எப்படி பயன்படுத்துறது? 1, குடும்பத்தில் உங்கள் அம்மா அல்லது மனைவி தினமும் சமைக்கிறாங்க. என்னைக்காவது இன்னைக்கு ரசம் ரொம்ப பிரமாதம் அப்படின்னு சொல்லியிருக்கோமா? அவங்க பண்ணுற தியாகத்தை, வேலையை அங்கீகரிங்க. 2, வேலை செய்கிற இடத்துல உங்கள் டீமில் ஒருத்தர் நல்லா வேலை செஞ்சால் ஒரு டேங்க்ஸ் கார்டு அல்லது எல்லாரும் முன்னாடியும் ஒரு வாழ்த்துகள் சொல்லி பாருங்கள். அவங்க அடுத்த முறை இன்னும் சிறப்பாக வேலை செய்வாங்க. 3, வெளியிடங்களில் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, வெயிட்டர் நல்லா சர்வ் பண்ணுறாருன்னா, உங்கள் சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்தது பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. அன்னைக்கு முழுக்க அவரோட முகம் சந்தோஷமாக இருக்கும். நம்ம மற்றவங்களோட குறைகளையே தேடி தேடி அலைகிறோம். அவன் அப்படி, இவன் இப்படின்னு விவாதிக்கிறோம். அதை விடுத்து அடுத்தவங்களோட நிறைகளை கவனிக்க ஆரம்பிங்க. இங்கிலாந்து அரசர் 6ஆம் ஜார்ஜ் அவரோட அரண்மனை சுவத்தில் ஒரு வாசகம் எழுதியிருந்தாராம்: மலிவான புகழ்ச்சியை கொடுக்கவும் செய்யாதே, வாங்கவும் செய்யாதே. டேல் கார்னகி இந்த 2வது அத்தியாயத்தில் நமக்கு சொல்கிற கோல்டன் ரூல் இதுதான்: மனமார்ந்த உண்மையான பாராட்டுதலை வழங்குங்கள். இன்னையிலிருந்து
நீங்கள் சந்திக்கிற 5 பேரை மனசார பாராட்டுங்க. அவங்க முகத்தில் வர்ற மாற்றத்தை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த ரகசியம் தெரியணும்னு நினச்சா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புத்தகத்தோட 3வது அத்தியாயம் சீக்கிரமே வரப்போகுது. அதை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.